அம்மா துர்கா, உன் மருமவன் எங்க பாத்தியா? பார்த்தம்மா. வந்ததுலேருந்து அந்த பால்கனியில தான் உட்காந்துருக்கான். என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன் நீ அப்படி இருக்கான்? இதுக்கெல்லாம் என்னைக்கு தான் முடிவு வரும்? முடிவு என்னைக்கு வரும்னா அப்பவே சொன்னேன். யாராவது கேட்டிங்களா? என்னை எங்கே பேச விட்டீங்க? அவன் இந்த மாதிரிலாம் ஏற்றுக்க மாட்டான், அவன் மனசை பாதிக்கும் அப்படின்னு எவ்வளவோ படித்து படித்து சொன்னேன். யாராவது ஒருத்தவங்க என் பேச்சை கேட்டிங்களா? இப்போ டெய்லி போலமுனா என்ன பண்ண முடியும்? அண்ணி, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளும் சேர்ந்து பண்ணிட்டோம். அதுக்கு என்ன அண்ணி பண்ண முடியும்? சொல்யூஷன் தேடிக்கிட்டு தானே இருக்கோம், கிடைக்கலையே. அவனா தேடி கண்டுபிடிப்பான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா அவன் இருக்கான் அப்படின்னா அவன் மனசுல இருக்கிறது கண்டிப்பா நடக்கும். எது அந்த ஜோசியக்காரன் சொன்னதை வச்சு நினைச்சிட்டு இருக்கியா? நல்ல கண்ணு நொல்ல கண்ணாவ போறது மட்டும் நிச்சயம் பாத்துக்க. நீங்க ஒன்று நோட் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல. ஜோசியக்காரன் நம்ம வர சொல்லல, அவர்கிட்ட நம்ம தம்பி ஜாதகத்தை கணிக்கவும் சொல்லல. அப்படி இருக்கும்போது ரோஹித் ஜாதகத்தை அவரா பார்த்துட்டு வந்து சொல்றாரு அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு விதத்துல அது பிடிபட்டிருக்கு. அதனாலதான் அவர் சொல்றாரு. ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி நடக்கவும் சான்சஸ் இருக்குல்ல. நடக்க சான்சஸ் இருக்கா? அப்போ உனக்கு நம்பிக்கை இருக்கா அவன் மேல? எனக்கு ஜோசியக்கார மேலேயோ சாமி மேலேயோ அது மேலே இது மேலே நம்பிக்கை இல்லைம்மா. எனக்கு ரோஹித்தோட நம்பிக்கை மேலே இருக்கு நம்பிக்கை. புரியுது, அவன் நம்பிக்கிட்டு இருக்கான், அதனால கையில் வந்து சேர்ந்துரும்னு நினைக்கிறேன். ஆனால் யார் எவருன்னு தெரியாமல், எப்படி இருப்பாங்கன்னு தெரியாமல், ஒன்றுமே தெரியாமல் அவங்க தான் உலகம்னு சொல்கிறானே, அதை தானே ஏற்றுக்க முடியல. யார் என்னன்னு தெரியாமல் தானே நீங்களும் எல்லாரும் அதை பண்ணீங்க. அப்புறம் என்ன, இப்போ வந்து யார் எவருன்னு தெரியலன்னா என்ன பண்ணுறதுங்கிறீங்க? எனக்கு கிடைச்சாலே போதும்னு இருக்குது. உங்களுக்குலாம் எப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும்னு ஒரு கற்பனை வேறு இருக்கோ? அண்ணி, அதை சொல்லலை. இருந்தாலும் தயவு செஞ்சு இதை பற்றி யாரும் பேசாதீங்க அண்ணி. என்னோட நம்பிக்கையும் அதுதான், அவனோட நம்பிக்கையும் அதுதான். எங்களுக்கு தேடுற பொருள் கிடைச்சாலே போதும். எப்படி இருந்தாலும் அவன் ஏற்றுக்க ரெடியாக தான் இருக்கான். அவன் மனப்பக்குவத்துக்கு எல்லாரும் விட்டுட்டு வேலையை பாருங்க. சரிம்மா துர்கா, உன் மரும அவனை எதுவும் சொல்லலை, நீயே போய் பாரு. அவன் வேற பால்கனியில் உட்காந்துருக்கான்னு சொல்கிற. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாரு. காற்று வேற அடிக்குது, மழை வர்ற மாதிரி இருக்கு. அவனை போய் படுக்க சொல்லு. என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு என்னவோ நீ இப்போ என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தோணுது. ஏன் அப்படி தோணுதுன்னு தெரியல. ஆனால் காலையிலேருந்து எனக்கு எந்த வேலையுமே ஓடல தெரியுமா? நீ ஏதோ என்கிட்ட வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இவ்வளோ நாள் உங்ககிட்ட உட்காந்து பேசுனதுக்கும் இன்னைக்கு உட்காந்து பேசுறதுக்கும் ஏதோ டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், நீ எங்கே இருக்க? இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், எல்லாரும் சொல்கிறாங்க ஏன்டா அப்படி பைத்தியக்கார மாதிரி இருக்கன்னு. ஆனால் எனக்கு உன் விஷயத்தில் பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்க தோணுதே. ஏன்னா நீயும் என்ன மாதிரி தான் இருப்ப. நீ அடிமனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. எனக்கான பொருள் நீ தான், நீ ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கு. என்ன மாதிரியே நீயும் இருப்பியா? சொல்லு. நான் யோசிச்சு இப்படிலாம் உன்னை வளர்க்கணும்னு நினச்சேன். என் கண்ணுக்கு நீ கடவுளாக தெரிஞ்சிட்டு இருக்க. ஆனால் எல்லாரும் உன்னை எப்போவோ தூக்கி போட்டு போயிருப்பாங்களோ? நீ அவங்கக்கிட்ட இருப்பியா? உன்னை அவங்க பத்திரமா வச்சுருப்பாங்களா? என்ன மாதிரி யாராவது யோசிச்சிருப்பாங்களா? இல்லை நான் மட்டும்தான் இப்படி பைத்தியக்காரத்தனமாக இருக்கேனா? சொல்லு. அவங்க ஏதோ ஒரு தேவைக்காக தானே என்னை தேடி வந்தாங்க, உன்னை என் கையில் கொடுத்துட்டு போனாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வேலை முடிஞ்சோடனே உன்னை தூக்கி தானே போட்டிருப்பாங்க. உன்னை யார் பத்திரமா வச்சுருக்க போகிறா? 2 வருஷம் ஆக போகுது தெரியுமா? நீ என்கிட்ட வந்து முழுசா 2 வருஷம் ஆக போகுது. அதுக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் பெண்டிங் இருக்குது. நாளை மறுநாள் நீ என்கிட்ட வந்து 2 வருஷம் ஆக போகுது முழுசா. எப்போவுமே நீ என் கூட தான் இருப்ப. நான் உன்னை கடவுளை தான் பார்ப்பேன். இந்த பைத்தியக்காரி பைத்தியக்காரத்தனமாகவே பண்ண போகிறா. படிச்சிருக்கா, வேலைக்கு போகிறா, ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கா, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் எல்லார் கண்ணுக்கும் நான் பண்ணுற இந்த ஒரு விஷயம் பைத்தியக்காரத்தனமாக தான் தோணுது. ஆனால் பைத்தியக்காரத்தனமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இப்படி இருக்கணும்னு தான் தோணுது. உங்ககிட்ட பேசினா ஏதோ ஒரு நிம்மதி இருக்குது தெரியுமா? ஆனால் எனக்கு இவ்வளோ நாள் உங்ககிட்ட பேசினதுக்கும் இன்றைக்கி உங்ககிட்ட பேசுகிறதுக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. ஏதோ நீ என் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி தோணுது. ஏன் அப்படி ஒரு உணர்வு எனக்கு வருது? பக்கத்துலேயே இருந்து மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்? நான் ஆசைப்படுறதுக்கான தகுதி எனக்கும் கிடையாது. நான் ஆசைப்படுற நிலமையில நீ இருப்பியான்னு உனக்கும் தெரியாது. அதனால நான் இப்படியே உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தாலே எனக்கு போதும். நீ என் பக்கத்துலேயே இருக்கன்னு தான் தோணுது. ஏன் அப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரில. எப்போவுமே உன்னை நான் பார்ப்பேன், பேசுவேன், அப்படியே போய் தூங்கிடுவேன். ஆனால் இன்னைக்கு என்னவோ உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. ஏன் அப்படி? நீ என்கிட்ட வந்ததுலேருந்து எனக்கு அடுக்கடுக்க அடுத்தடுத்து எல்லா விஷயமுமே சக்ஸஸாக நடக்குது. சொல்லப்போனால் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 2 வருஷத்தில் அவ்வளோ சேஞ்சஸ் என் லைஃப்பில். படிச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வேலை தேடிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சி நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா யாரால? நீ என் கையில் வந்ததுக்கு அப்புறம் தான். சென்டிமெண்ட்டாக நான் உன்னை நம்புகிறேன். நீ என் கூடவே இருந்தால் எல்லாமே எனக்கு சக்ஸஸாக தான் நடக்குது. நான் வேலை தேடினப்பெல்லாம் எனக்கு வேலை கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் நடந்ததுக்கப்புறம் நீ என் கையில் வந்ததுக்கப்புறம் எனக்கு அப்படி ஒரு வேலை கிடச்சிது. இதோ பாரு, அந்த வேலைக்கு அப்புறம் எனக்கு அடுத்த பொசிஷன் சூப்பராக கிடச்சிருக்கு தெரியுமா? எவ்வளோ பெரிய கம்பெனி, அதில் நான் டீம் ஹெட்டாக இருக்கேன். இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். இதெல்லாம் யாரால? நீ என் கையில் வந்த நேரம் தான் எல்லாமே. பத்தியா, முழுசா நீ வந்து 2 வருஷத்துக்குள்ள எனக்கு எல்லாமே தந்துட்ட, எல்லாமே கொடுத்து அழகு பார்க்குற. நீ என் கூட இருந்தா என்னை பத்திரமா பார்த்துக்கிற தெரியுமா? அப்படி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு.
நீ என்ன ஏதோ மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கு. நான் உன் கூட இருக்கேன், நீ ஓடுறான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்னோட ஓவரால் growth இந்த 2 இயர்ஸ்ல தான் அதிகமான மாதிரி எனக்கு தோணுது. நீ இப்படி ஒரு உருவத்தில் இருக்கும்போதே எனக்கு எல்லாமே வாழ்க்கையில் சக்ஸஸாக இருக்கே. நான் உன்னை நினச்சி அப்பப்போ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கனே. முழுசா என் கையில் நீ ஒரு உயிருள்ள ஜீவனாக கிடைச்சா நான் எவ்வளோ சக்ஸஸாக இருப்பேன் லைஃப்பில், எவ்வளோ சூப்பராக இருப்பேன், எவ்வளோ மன நிம்மதியோடு இருப்பேன் அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. நீ என்கிட்ட வந்துருவியா? என்ன மாதிரியே என்னை நினச்சிட்டு இருப்பியா? யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் மனசில் என் நினப்பில் வாழ்ந்துட்டு இருக்க. அப்படி இருக்கும்போதே எனக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. நீ என் நிஜத்தில் இருந்தால் நான் இவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன். நீ என் நினப்பில் இருந்தால் மட்டும் போதும். நிஜத்தில் வேணும்னு நான் என்றைக்குமே சாமிக்கிட்ட கேட்டதும் கிடையாது, உன்கிட்டையும் கேட்டது கிடையாது. உன்னை என் கண்ணில் காட்டுன்னு நான் ஆசைப்படவே மாட்டேன். ஏன்னா அன்னைக்கு எல்லாரும் பேசிகிட்டு இருந்ததை வச்சே நீ என் நினப்புக்கும் அப்பாற்பட்ட விஷயமா இருப்பேன் தான் எனக்கு தோணுது. அப்படி இருக்கும்போது உன்னை நான் ஆசைப்படக்கூடாது, உன்னை பார்க்கணுன்னு கூட நான் நினைக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு நான் உன்னை பார்க்காம இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். நான் இப்படியே இருந்துக்கிறேன். ஏன்னா நீ எட்டாத தூரத்தில் இருப்பேன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. எனக்கு உன்னை பார்க்கணுன்னுலாம் ஆசை கிடையாது. ஆனால் நானும் ஒரு மனுஷி தானே. என் அடி மனசுக்குள்ளே ஏதோ ஒரு நினப்பு இருந்துக்கிட்டே இருக்கு. நான் உன்னை பார்த்துட்டு ஒன்று நான் உன்னை பார்க்க வாய்ப்பு இருக்கா? நான் பார்த்தா மட்டும் நான் உன்னை நினச்சிட்டு இருக்கிற மாதிரி நீ என்னை நினச்சிட்டா இருக்க போகிற? அதுக்கெலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கா என்ன? இந்த பைத்தியக்காரி மாதிரி யார் இருப்பா? நான் உன்னை நினச்சிட்டு இருக்கிற மாதிரி நீ என்னை நினச்சிட்டு இருப்பியா? ஒருவேளை என்ன மாதிரியே நீ இருந்துட்டா என்னை நீ ஏற்றுப்பியா? என்ன மாதிரி இருக்க சான்சஸ் இருக்கா என்ன? சொல்லு, என்னை ஏற்றுப்பியா? பண்ண தப்ப மன்னிப்பியா? சொல்லு. நான் உன்னை பார்க்க சான்சஸ் இருக்கா? அப்படியே சான்சஸ் இருந்தாலும் நீ என்ன நினச்சிட்டு இருக்க போறியா என்ன? ஹே, என்ன என்ன நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியும்னு மழை மூலயமா நிரூபிக்கிறியா? நான் உன்னை பார்க்க அப்போ சான்சஸ் இருக்கா? நம்ம ஏதாவது ஒன்று நினைக்கும் போது, நல்ல காரியம் பண்ணும்போது மழை பெய்யுது அப்படின்னா அதை நல்ல சகுனமாக தானே எடுத்துப்பாங்க. அப்போது நான் கேட்ட கேள்விக்கு மழை வந்திருக்கு அப்படின்னா அப்போ நான் உன்னை கூடிய சீக்கிரம் பார்ப்பேனா? பார்த்தா உனக்கு என்ன யாருன்னு தெரியுமா? மழையில் நனையிறியா? உன்னை நானே விட மாட்டேன். நனைஞ்சுனா ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால நானே கூடாது. எல்லாரும் குட்டாக அம்பர்லா உள்ள இருக்கணும், ஓகேவா? ஆமாம், நான் கேட்ட கேள்விக்கு உங்களை பதில் சொல்ல சொன்னால் மழை மூலியமாக பதில் சொல்கிறீங்களா? அப்போது சீக்கிரமாக என்கிட்ட வரப்போறியா? உன்னை தாண்டி செல்ல கொஞ்ச காலம், கொஞ்ச தூரம், கொஞ்ச நேரம் கூட என்னால் ஆகுமோ? வாடா நல்லவனே, எப்படி இருக்க? பாட்டி, நேத்தி தானே பாட்டி வந்துட்டு போனேன், அதுக்குள்ளே இப்படிலாம் கலாய்க்கிறீங்க. நான் கலாய்க்கிறதுலாம் இருக்கட்டும், முதல்ல இதுக்கு பதில் சொல்லு. கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கமே ஒருத்தன் பைத்தியக்கார மாதிரி சுற்றுறானே, அவனுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்போம், அவனை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வருவோன்னு உனக்கு பொறுப்பு இருக்காடா? ஆமாம், அப்படியே ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வராமல் நாங்கள் தான் தடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்ல வழி இந்த பக்கம் இருக்குடான்னு சொன்னால் கூட கண்ணை திறந்து பார்க்க மாட்டான். எல்லாத்துலேயும் நல்லா தான் பார்க்குறான். அவன் வாழ்க்கையை மட்டும்தான் அவன் நல்ல வழியிலே பார்க்க மாட்டானே. கூட இருக்கிற நீங்களா தாண்டா சொல்லி புரிய வைக்கணும். நீங்களே சொல்லலாம், வேற யாருடா சொல்லுவா அவனுக்கு நல்லது கெட்டது? ஆமாம், அப்படியே உங்கள் பேரன் நாங்கள் நல்லது கிட்ட சொல்லிட்டா மட்டும் கேட்டு கிழிச்சு உழப்புல. ஏய் செக்யூரிட்டி கார்டு, என்னடா நினைச்சிட்டு இருக்கேன்? என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா வேற என்ன பண்ண சொல்றீங்க? உங்க பேரன் எல்லா விஷயத்துலயும் அவ்வளவு பிரில்லியண்டா இருக்கான். இந்த வயசுல இப்படி ஒரு பிசினஸ் மேனான்னு நம்ம சிட்டில பார்த்து எல்லாரும் மேரண்டு ஓடுற அளவுக்கு ஒருத்தன். ஆனா அவன் பேசுறதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? வாழ்க்கையை பத்தி பேசும்போது மட்டும் பைத்தியக்கார மாதிரி பேசுறான். அவன்கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது பாட்டி. உங்களெல்லாம் முடியுதா? என்ன மட்டும் ட்ரை பண்ண சொல்றீங்க? இடே லாஜிக்லாம் கரெக்ட் தான்டா, ஆனா அவன் மனசை மாத்தி தானடா ஆகணும். அதான் மிஸ்டர் குட்டை வந்து சொல்லியிருக்காராமே, அதுபடி நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம். குட்டு ஐயா. அதான் பாட்டி, நல்ல கண்ணு. ஏலே அவன் பேடையா ஆக போறான்டா, குட்டையா இருக்க போறதில்ல. அவன் வாழ போற வாழ்நாட்கள் இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான். ஏன் அப்படி? 3வது நாள் தான் நம்ம ரோஹித் அவன் கண்ணை நோண்டிடுவானே, அப்புறம் எப்படி அது குட்டையா இருக்க முடியும்? பாட்டி, இப்படி ஆபசகுணமா பேசாதீங்க பாட்டி. நல்ல கண்ணு சொன்னது நடக்கணும்னு வேண்டிக்கோங்க சாமியை. ஏண்டா 2 வருஷமா நம்ம சாமி கிட்ட வரமே கேட்கலையாடா, இப்பதான் கேட்க போறோமா? சாமி போஸ்க்குன்னு கொண்டாந்து நிறுத்த போதா? யாருக்கு பாட்டி தெரியும்? படத்துல எல்லாம் காட்டுற மாதிரி மின்னல் வரலாம், மழை வரலாம், ஹீரோயின் திடீர்னு வந்து என்ட்ரி ஆகலாம், வாய்ப்புகள் இருக்குல்ல பாட்டி. அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கா? இருக்கு ஒரு ஓரமா, இருந்தாலும் கொஞ்சம் யோசனையாவும் தான் இருக்கு. சரி, அவன் உருப்புறதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏதாவது உருப்புற மாதிரி இருக்கியா? இல்ல நீயாச்சும் ஒரு கல்யாணத்தை பண்ணு. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் பொண்டாட்டி கூட வாழற வாழ்க்கையை பார்த்தாச்சும் அவனுக்கு கல்யாணம் ஆசை வருதா? ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கிறானான்னு பாரு. எது எனக்கு பொண்ணு கிடைச்சி நான் கல்யாணம் பண்ணி நான் வாழற கிளிகளுப்பான வாழ்க்கையை பார்த்து அவன் வாழ ஆரம்பிப்பான், அப்படித்தானே சொல்ல வரேன்? இஸ் இட்?
சும்மா இரு பாட்டி, அவங்கிட்ட போய் கல்யாணம்னு பேசி தொலைச்சிடாத. பண்ண விஷயத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துருக்கான். இதுல இன்னொரு கல்யாணம். உனக்கு ரொம்ப மனதைரியம் என்ன? கொஞ்சம் நஞ்ச காலம் ஒரு ஆயுசு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் பேசின ஒரே வழியா அனுப்பி அஞ்சலி செலுத்திட்டு போயிட்டே இருப்பான் பாத்துக்க. ஏண்டா எனக்கும் பேத்தியை பார்க்கணும்னு ஆசையாக தான் இருக்கு, ஆனால் கிடைக்க மாட்டேதேடா. அப்புறம் கொள்ளு பேரம்பேத்தி இவங்களெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு ஆசை இல்லையாடா. அதனால தான் இந்த கிழவி இப்படிலாம் பேசிட்டு உட்காந்துருக்கேன். ஏண்டா என் ஆசை தப்பாடா? சொல்லுடா. செக்யூரிட்டி கார்டு. சரி, ஃபர்ஸ்ட் இந்த செக்யூரிட்டி கார்டுன்னு சொல்றது நிப்பாட்டு பாட்டி. யாப்பா பார்த்தாலும் செக்யூரிட்டி கார்டுன்னு. நீ செக்யூரிட்டி கார்டு தானடா, அதில் உனக்கு என்ன டவுட்டு? இதுக்கு முன்னாடி நான் ரோஹித்தோட ஃப்ரெண்டு. அதுவும் மண்டையில இருக்கா? சரி இருக்கு. சரி அவன் முன்னாடி அட்லீஸ்ட் நீ ஒரு பொண்ணை தேடி லவ் வாச்சும் பண்ணான்டா. நான் லவ் பண்றதை பார்த்துலாம் அவன் லவ் பண்ணலாம் அவசியம் கிடையாது. அவனுக்கு லவ் பண்ண ஒரு பொண்ணு வேணுன்றது அவசியம் கிடையாது. ஒரு துளசி செடி வச்சு சுத்திட்டு இருப்பானே, அதையே அவன் சூப்பரா தான் லவ் பண்றான். அதுக்கு மட்டும் வாயும் மனசு இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், இந்நேரம் அவன் கூட வாழ்ந்து 10 புள்ளைய பெற்றிருக்கும். என்னடா என் பேரனை பத்தி இப்படி பொசுக்குன்னு சொல்லிவிட்ட? பாட்டி, இப்படிலாம் சொல்றேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத. நீ சொல்லு, பொண்டாட்டின்னு ஒருத்தி வீட்டுல இருந்தா என்ன பண்ணுவா? நம்ம கூடயே இருப்பா, பெட்ரூம்ல இருப்பா, ஹாலில் இருப்பா. ஏன் வீட்டை சுத்தி சுத்தி பொண்டாட்டி நடந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு தான் இருப்பா, நம்ம கண் பார்வையில படுற மாதிரி. அந்த மாதிரி தான் பொண்டாட்டின்ற ஒரு ரோல் இருக்கும். ஆஃபீஸ்க்கு போனா மட்டும் வரமாட்டா, ஒருவேளை ஆஃபீஸ்ல அவள் வேலை பார்த்தா வருவா. இதுதானே உலக நீதி. ஆமா, அதுல உனக்கு என்ன டவுட்டு? சொல்லு, அவன் துளசி செடியை எங்கெங்க வச்சிருக்கான் சொல்லு, எங்கெங்க வச்சிருக்கான் சொல்லு. என்னடா என்ன நொன்னடா? அவன் பொண்டாட்டி கூட வராத இடத்துக்குலாம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் தெரியுதா? கார்ல வச்சிருக்கான், ஆபீஸ் கேபின்ல வச்சிருக்கான், வீட்டுல வச்சிருக்கான், டைனிங் டேபிள்ல வச்சிருக்கான், பெட்ரூம்ல வச்சிருக்கான், பால்கனில வச்சிருக்கான், மொட்டை மாடியில வச்சிருக்கான். எப்பப்போ அவன் பண்ற அழும்பு தாங்க முடியலையே. உண்மையிலேயே அவனுக்கு ஒரு பொண்டாட்டி இருந்தா கூட இப்படி போற இடத்துக்குலாம் கூட்டு போவானான்னு தெரியாது தெரியுமா? என்ன கூட ஒரு சில நாள் மறந்துடுறான். ஆனா அந்த துளசி செடியை மறக்க மாட்டானே. கூடதான் எடுத்துட்டு போறான், சென்டிமெண்டா கூடதான் எடுத்துட்டு போறான். எனக்கே டவுட்டா இருக்கு பாட்டி. நானும் தேடி பார்ப்பேன் அந்த துளசி செடியில ஏதாவது மஞ்சள் கயிறு இருக்கான்னு. அப்படி இது என் கண்ணுக்கு தென்படலையே. வீட்டுல இருக்கிற துளசி செடியில ஏதாவது மஞ்சள் கயிறு இருக்கு? அட பாவி பயல, என் பேரனை இப்படியாடா முடிவு பண்ணி வச்சிட்டேன். இதுக்கு மேலேயும் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். என் வாயால சொல்ல வச்சிடாத. யாண்டா இப்படி இருக்கான் அவன்? யாண்டா இப்படி இருக்கானா? அதுக்கு பதில் நீங்க தான் சொல்லணும். கூட பிறந்த தம்பி ஒருத்தன் தான், அவனையும் கூட கூட்டு போல. செக்யூரிட்டி கார்டுன்ற என்னையும் போறப்ப கூட்டிட்டு போல. ஏதோ பண்றேன்னு அவனை கூட்டிட்டு போய் என்னன்னோ பண்ணி கொண்டு வந்து விட்டுட்டு இப்ப யாண்டா இப்படி இருக்கான்னு என்ன கேட்டா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? 10 குறைக்கு நான் தான் அதிகமா அனுபவிக்கிறேன் தெரியுமா? அவன் கூட இருந்து பைத்தியக்காரத்தனமா அவன் புலம்புறதையும் பேசுறதையும் என்னால கேட்கவே முடியல. இவன் இப்படி ஆக்கி வச்சதெல்லாம் நீங்க தான். என்ன கேட்டா ஏன்டா அப்படி இருக்கான்னு. டேய் அவனை சரி பண்ண ஏதாவது வாய்ப்பு இருக்காடா? அதுக்கு வழி சொல்றான். யாருக்கு தெரியும்? கடவுள் தான் கண்ணை திறக்கணும். அதான் நல்ல கண்ணு சொல்லிட்டு போயிருக்கானே. இந்த 2 நாள்ல நம்புவோம். 3வது நாள் ஏதாவது மேஜிக் நடக்குதானே. மேஜிக் நடந்தா உங்ககிட்ட வந்து சொல்றேன். உனக்கு தெரிஞ்ச ஏதாவது மேஜிக் நடந்தா என்ன கூட்டு சொல்லு. டேய் ஆமா, என்ன காலையிலே வந்துட்டேன்? கொஞ்சம் காலையில ஆபீஸ்க்கு போகணும். அதனாலதான். எப்படியும் அவன் தூங்கிட்டு இருப்பான்னு தெரியும். நான் போய் பாக்குறேன். சரிடா தம்பி, நான் சொன்னதையும் யோசிச்சு பாரு. நீ அப்படியே சைட்ல உனக்கு ஒரு பொண்ணு தேடு. உனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சி நீ லவ் பண்றத பார்த்தாச்சும். தயவு செஞ்சு நீ பாட்டு பாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன். எனக்குன்னு கடவுள் கொடுக்குறப்ப கொடுப்பாரு, அப்ப நான் லவ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு ரோஹித் கூட நான் சுத்தினாலே போதும். ஏன்னா அவனே அரை பைத்தியமா தான் சுத்திட்டு இருக்கான். என்னையும் சேர்த்து அவன் கூட முழு பைத்தியமா சுத்த வைக்காத. இப்போதைக்கு நம்ம லைஃப்ல பொண்ணுலாம் யாரும் கிடையாது, புரியுதா? அவனுக்கு ஒரு லைஃப் அமைட்டோம், அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். ஏண்டா காதல் வந்தா ஒரு மனுஷனை எப்படி இல்லாம மாத்திருன்னு சொல்லுவாங்க. நீங்க ஏன்டா இப்படி இருக்கீங்க வயசு பிள்ளையா இருந்துட்டு? ஆமா, தாத்தா எங்க? எதுக்குடா இப்ப அவரை கேக்குறேன்? உன்னை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய வேலை இருக்கு, அதனாலதான். என்னடா இவன் இப்படி பதில் சொல்லிட்டு போறான்? அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா. இவன் ரொம்ப நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாமா. பைத்தியம் ஆகுறானோ இல்லையோ, நான் பைத்தியம் ஆயிடுவேன், அது மட்டும் கன்ஃபார்ம். ஃபியூச்சர்ல பொண்டாட்டிய கூட இப்படி கட்டி பிடிச்சிட்டு தூங்குவானான்றது டவுட்டு தான். ஆனா இந்த செடி கூட வாழ்ந்துட்டு இருக்கானே. ஏம்மா நீ எங்கதாம்மா இருக்க? இவ்வளோ நேரம் தூங்க மாட்டானே, என்ன விஷயம்? நம்மளுக்கு முன்னாடி எழுந்து இந்நேரம் ஆக்டிவாக இருப்பான். இன்னைக்கு மார்னிங் சீக்கிரமாக வேற ஆஃபீஸ் போனோம்னோ, அதுக்கேற்ற மாதிரி இந்நேரம் கிளம்பியிருப்பானே. தூங்கிட்டு இருக்கானா? ஒருவேளை லேட் நைட் தூங்கியிருப்பானோ? அப்பா, நல்ல ஸ்மெல்லா. இவன் வயசுக்கு தப்பாக பேசக்கூடாது தான். மல்லிகைப்பூ வாசனை நல்லா இருக்குன்னு சொன்னால் பரவாயில்ல, துளசி வாசனையெல்லாம் மோந்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்றான். கற்பனையிலே வாழ்ந்து இந்த துளசி செடி கூட புள்ள பெற்றுருவானோ? கூடிய சீக்கிரம் இவன் கூட சேர்ந்து நம்மளும் ஒரு ரோஜா செடியை காதலிப்போம். ரோஜா செடி கூட வாழ்ந்து பார்ப்போம். ஆனால் முள்ளு குத்துமே இந்த மாதிரி இருக்காது, வாசனை நல்லா இருக்குன்றான். ஒருவேளை மெடிசன் ரிலேட்டடாக பேசாமல் செடியை வளர்ப்போம். அதுதான் பண்ணலாம். இவன் கூட சேர்ந்ததுக்கு வேற எதுவும் பண்ண முடியாது. போதும் தலைவரே, எழுந்துருங்க. வந்துட்டியா? வந்துட்டேன். எழுந்துருங்க, டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு சீக்கிரமா ஆஃபீஸ்க்கு போகணும். நினப்பு இருக்கா இல்லையா? குட் மார்னிங்.
உன்னோட ஸ்மெல்லு காலைல எழுந்தோடனே எனக்கு வந்தால் மட்டும்தான் எனக்கு அந்த டேவே ஸ்டார்டிங் சூப்பராக தொடங்குற மாதிரி தோணுது. ஸோ குட் மார்னிங். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. டே எப்போ வந்தா? நீ உன் பொண்டாட்டி கூட கொஞ்சம் போதே வந்துட்டேன். யாட்டா இப்படி அடுத்தவங்க பெட்ரூம் எட்டி பார்க்குறேன்? டேய் வாயில் ஏதாவது அசிங்கமாக வர சொல்லிட்டேன். மரியாதையே எழுந்து கிளம்பு. இன்னைக்கு சீக்கிரமா போகணும்னு சொல்லியிருந்தல்லடா. நானே அடிச்சு பிடிச்சி கிளம்பி வந்திருக்கேன். நீ என்னடானா இன்னும் தூங்கிட்டு இருக்கேன்? அது நைட்டு கொஞ்சம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது. பேசிக்கிட்டே இருந்தேன்னா நேரம் போனதே தெரியல. லேட் நைட் ஆயிடுச்சு. அப்புறம் மழை வேற வந்துச்சா, அதான் தூங்க டைம் ஆயிடுச்சுடா. வேணாண்டா வேணாண்டா ரோஹித், என்னால் முடியலடா. என் மனசுலையும் என் உடம்புல இருக்கிற கொஞ்சம் நஞ்ச தெம்பியும் உறிஞ்சு எடுத்துடாதானே இந்த மாதிரிலாம் பேசி. நீ சில டைம் பேசும்போதெல்லாம் ஏன்டா பேசுறேன்னு தோணுது. சில டைம் பேசும்போதெல்லாம் எப்பட்றா இப்படிலாம் பேசுறான்னு தோணுது. இதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன்டா. சரி சரி, காலையிலே மூட் அப்செட் ஆகாத. நான் போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பி வரேன். அதுக்குள்ள நீ போயிட்டு சாப்பிடு, அதுக்குள்ள வந்துடுறேன். ஓகேவா? கீழே போய் சாப்பிட்றது தானே. ஒரு காஃபி குடிச்சதுக்கே உங்க பாட்டிக்கு 1/2 மணி நேரம் நான் பதில் சொல்லியிருக்கேன். இன்னும் சாப்பாடு மட்டும் சாப்பிட போனேன். உங்க அம்மாவுக்கு நான் 1/2 மணி நேரம் பதில் சொல்லணும். உங்க குடும்பத்துல ஒருத்தவங்கள்ட்டையும் 1/2 மணி நேரம் பேச எனக்கு தெம்பு இல்லை சாமி. நான் இப்படி ஒரு மூலையா உட்காந்துருக்கேன். நீ சீக்கிரமா கிளம்பி வா, நம்ம போய் பார்த்துக்கலாம் எது வந்தாலும். சரிடா, ஒரு 10 மினிட்ஸ் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். டே அண்ட் நைட்டு வச்சிருக்க, இப்போ எப்படி குளிக்கிறதுக்கு கூட்டு போவியா? ஏய் எனக்கு ஒரு மாதிரியா இருக்காதா? அதே பட்டா குளிக்கிறதுக்கெல்லாம் கூட்டு போவேன். ஓ அப்படி. சரி சரி, ஏந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். அடே என்னடா சைக்கிள்ல வந்திருக்க? ஏன் சைக்கிளில் வந்தா என்ன இப்போ பிரஸ்டீஜ் இஷ்யூவா? பிரஸ்டீஜ் இஷ்யூலாம் இல்லடா. ப்ராஜெக்ட் சப்மிட் பண்றதுக்கு இன்னும் 2 days தான் இருக்கு. இன்னைக்கு காலையில எல்லாருமே சீக்கிரமா வரணும்னு வேற சொல்லியிருந்தாங்க. நாங்களே அடிச்சு பிடிச்சிட்டு லேட் நின்றுட்டு இருக்கோம், பஸ் வரலன்னு. நீ என்னடா சைக்கிள்ல வந்திருக்க? பஸ்ஸையும் நம்பக்கூடாது, ஆட்டோவையும் நம்பக்கூடாது. சொந்த காலில் போகணுன்றதுனால தான் சைக்கிளில் வந்திருக்கேன். இப்போ என் சொந்த காலால் மிதிச்சு சீக்கிரமா ஆஃபீஸ் போயிடுவேன். ஆமாமா, நாங்களா வாடகை கால் வாங்கி தான் நடந்து போவோம், சைக்கிள் ஓட்டுவோம். நான் ஏன் உன்னை திட்டுறேன்னு இப்ப புரியுதா? இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாவே ஏதாவது பண்ணிட்டு இருக்காத. இங்கேருந்து நம்ம ஆஃபீஸ் எவ்வளோ கிலோமீட்டர்? கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர்ஸ் நியர் இருக்கும். அப்படி இருக்கும்போது சைக்கிள்ல எப்போ வந்து சேருவ நீ? கான்ஃபிடென்ட். சைக்கிள் எப்படி போகுதுன்றது முக்கியம் இல்லை, அதை நம்ம எப்படி ஓட்டுறோன்றது தான் முக்கியம். என்னோட ஸ்பீடுக்கு 14 கிலோமீட்டர்ஸ்லாம் கம்மி தான். ஏய் வேணாண்டா, சீக்கிரமா ஆஃபீஸ்க்கு வந்து சேருடா. நீ அந்த தனுஷும் கொஞ்சமாச்சும் மூளையை கழுவி வேலை பார்த்தாதாண்டா ப்ராஜெக்டை முடிக்க முடியும். சார் வேற மாறிட்டாரு. கோபு சரி இருந்தாலும் ஒன்றும் சொல்ல போறது இல்லை, அது வேற விஷயம். ஆனால் இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம முடிச்சு தானே ஆகணும். நடு ஆத்துல இல்லடா விட்டுட்டு டீம் ஹெட்டை மாத்திட்டாங்க. புது டீம் ஹெட்டு கேட்போம், ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல. அவங்க இப்போ தானே ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட், அவங்ககிட்ட போய் ஹெல்ப்புக்கு நிற்க முடியுமா? டவுட்னா நின்று தான் ஆகணும். யார் கரண்ட்ல டீம் ஹெட்டாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் டவுட் கேட்கணும். இதில் என்ன இருக்கு? டே அதெல்லாம் இருக்கட்டும்டா. ஆனா நீயும் வாடா. இப்படி ஆஃபீஸ்க்கு சைக்கிள்ல வந்தா எப்படா வருவ? மதியம் தான் வருவியா? காலையில அப்ப பர்மிஷனா? அப்படிலாம் இல்லையே, யார் சொன்னா? நான் வந்துருவேன் ஆஃபீஸ்க்கு. வந்துருவியா? எப்படி வருவ? இந்த சைக்கிள்ல தானே வருவ. எந்த லட்சணத்துல ஓட்டிட்டு வந்து சீக்கிரமா ஆஃபீஸ்க்கு வரேன்னு நான் பாக்குறேன். ஏன் செல்லம், நான் எப்படி ஓட்டிட்டு வரேன்னு பாக்குறதுக்கு நீ வேணா பின்னாடி உட்காந்துட்டு வரியா? ஐயோ பின்னாடி சீட்டு கிடையாது, வேணா முன்னாடி இந்த கம்பியில உட்காந்துட்டு வா, நம்ம 2 பேரும் ஜோடியா போவோம். வாய மூடிட்டு காலையில என்ன டென்ஷன் பண்ணாதானே. நீ எப்பதாண்டா பொறுப்பா இருப்ப? நீ எப்பதாண்டி என்ன லவ் பண்ணுவ? நடக்காத விஷயம். அதே மாதிரி தான் நான் பொறுப்பா இருக்கிறது நடக்காத விஷயம். தயவு செஞ்சு 2 பேரும் ஒரு சீட்டு குலுக்கி போறீங்களா? 2 பேர்ல சொன்ன யார் சொல்றது நடக்குதுன்னு? நல்ல ஐடியா தான். பேப்பர் பென் வச்சிருக்கே பேக்ல? தோ பாருங்க கார்த்தி, ஏன் இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க? காலையில சைக்கிள்ல நீ வந்திருக்கிறது எங்களுக்குலாம் ஷாக்கா இருக்கு தெரியுமா? நீ எப்ப ஆபீஸ்க்கு வர போற? அதெல்லாம் வந்துருவேன். 2 நாள்ல ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும் தெரியுமா? பண்ணிடுவோமா? சொல்லு. ஏற்கனவே நம்ம டீம் எப்ப தூக்கலாம்னு மீரா மேம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீ எல்லாம் பண்ணிட்டு இருக்க. உனக்கு தான் ஒர்க்கை பத்தி தெரியுது இல்ல, ஸ்மார்ட்டா எப்படி ஒர்க் பண்றதுன்றது உனக்கு புரியுது இல்ல. அப்புறம் ஏன் இப்படிலாம் பண்ற? கடைசி வரைக்கும் திட்டு வாங்கி தான் நம்ம போகணுமா? நான் மட்டும்தான் டீம்ல இருக்கனா? நீங்களாம் டீம்ல இல்லையா? உங்க மூளையை நான் வாடகைக்கு விட்டுருக்கீங்க. போய் வாடகைக்கு விட்டு மூளையை வேணா திருப்பி ரிட்டர்ன் வாங்கிட்டு வாங்க. அதுலயும் என்ன இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். என்ன முறைக்கிற? அவனா என்னையும் தனுஷை மட்டும் யோசிச்சு பார்த்து ஒர்க் பண்ணுன்றீங்க. நீங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆபீஸ்ல? சொல்லுங்க. ஏன் கத்துக்கணும்னு நீங்க ட்ரை பண்ணுங்க. புது டீம் ஹெட் தான் வந்துட்டாங்கல்ல, அவங்கள்ட்ட கோஆர்டினேட் பண்ணி கத்துக்கோங்க. எங்களுக்கு கத்துக்க தெரியும். ஏதோ உங்ககிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்கறோன்றதுனால ஓவரா தான் வாய் அடிக்கிறேன்னு பாத்துக்கிறோம். அடுத்த மாசம்லாம் நாங்க எப்படி ப்ராஜெக்ட் பண்றோம்னு மட்டும் பாரு, அவங்கள்ட்ட லேர்ன் பண்ணிட்டு. பண்ணுங்க. அப்படியே உங்க கூட ஓபி அடிச்சு நாங்களும் பண்ணிக்கிறோம். இவ்வளவு நாள் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்ல, அதே மாதிரி இனிமேல் கத்துக்கிட்டு நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்டா
லவ் பண்ற பொண்ணுக்காக அவன் ஏதோ பண்றான். உன்னை ப்ராஜெக்ட்டுக்கு தான் ஹெல்ப் பண்ண சொல்றோம், அது கூட பண்ண மாட்டேன். அப்புறம் எப்படி உனக்குலாம் நான் இவள்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்றது? அவளுக்குமே உன் மேல காதல் வர்றது? அதெல்லாம் நேச்சுரலாக வரணும், யார் ரெக்கமெண்டேஷன்லேயும் வரக்கூடாது. உன்னை ரெக்கமெண்ட் பண்ண நான் கேட்டேனா? இதுக்கு நீ ரெக்கமெண்ட் பண்ணுற? நீ ஒன்றும் ரெக்கமெண்ட் பண்ண தேவையில்ல, நானும் கெஞ்ச தேவையில்ல. என்னை பிடிச்சி போய் அவளுக்காக காதல் வந்தால் ஓகே தான். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அப்ப ஸ்ட்ரைட்டா 60 கல்யாணம் தான். இருந்தால் போட்டோம், ஸ்ட்ரைட்டாக 60 கல்யாணமே பண்ணிக்கிறோம். அது வரைக்கும் நான் லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதெல்லாம் திருந்தாத ஜென்மம். இதுக்கெல்லாம் எப்பதான் பொறுப்பு வருமோ தெரியல. ஒரு பருப்பும் வர தேவையில்ல. பஸ் வருது, 2 பேரும் கிளம்பி போங்க. டேய் நீ வந்துருவியாடா? வந்துருவேன் போ. அப்புறம் சொல்லும் மாதிரி எதைய நவுறா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒழுங்கா போயிடு சொல்லிட்டேன். போக தான் போகிறேன். அதுக்கு முன்னாடி ஐ லவ் யூ முட்டக்கணி. ஏய் ஏன்னா ஏய்லாம் சொல்லக்கூடாது. ரிட்டன் ஐ லவ் யூ கார்த்திக் அப்படின்னு சொல்லணும். புரியுதா? சொல்கிற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஐ லவ் யூ பவித்ரா. கிடையாது. லவ் அப்ரோச் பண்றதுக்கு ஒரு விதம் இருக்குமா? இப்படி அப்ரோச் பண்ணுவாங்க. இப்படிலாம் அப்ரோச் பண்ணா எந்த பிள்ளைக்கும் காதல் வராதே, நம்மளுக்கே இரிட்டேட் தான் ஆகுது. ஏய் குதிரவாலே, என்னடா? ஏய் பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. அப்படி பஸ் வரலன்னா ஆட்டோ பிடிச்சி போங்கண்ணா. அதை பிடிச்சி போனாலும் நாங்க போயிடுவோம். நீ சீக்கிரமா வந்து சேரு இந்த வாட்டர் சைக்கிள்ல. அப்படிலாம் பேசாத. விஐபி தனுஷ் சார் மாதிரி நான் நல்லா வருவேன். சைக்கிள் வச்சிருந்தா அவ்வளோ சீப்பா போச்சா உனக்கு? நம்ம ஆபீஸ்ல இருக்கானே தனுஷ், அவன மாதிரி வேணா வர சான்சஸ் இருக்கு. நீ தனுஷ் சார் மாதிரி வரலாம் சான்சஸ் கிடையாது. பெரிய விஐபி நினைப்பு. சைக்கிள் வச்சிருக்கிறவங்களாம் விஐபி தனுஷ் ஆயிட முடியுமா? ஹாய் காட்டுறேன். பெஸ்ட் ஆஃப் லக்டா. தேங்க்ஸ் டி. பைத்தியக்காரன். ஆமாண்டி முட்டைக்கண்ணி, பைத்தியக்காரன் தான். உன் மேல பைத்தியக்காரன். பாய். இந்த பால் போட்டாலும் 6 அடிக்கலாம். வாங்க சார் வாங்க.